சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான வைகாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 5வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஜூன் மாதத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த தேதிகள் சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, பாதி கூட நடக்க மாட்டேங்குது, நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு நாளும் விடிவு காலமே வராது அப்படின்னு தனியா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே கண்டக சனியோட ஆதிக்கத்துல இருக்கிறதால நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தப்புகள் கூட உங்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறத நீங்க முழுமையா புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில தவறுகளை நீங்க செய்யாம தவிர்த்துட்டீங்க அப்படின்னாலே பெரிய அளவிலான பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படாம தப்பிச்சுக்க முடியும். அதனால சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய சிம்மராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா நிறைய நெருக்கடிகளை மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இவங்க யாருக்கெல்லாம் உண்மையா இருக்காங்களோ, யாரையெல்லாம் ரொம்ப நம்புறாங்களோ அவங்க எல்லாருமே இவங்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை மட்டும்தான் செஞ்சிருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே உண்மையாவும் நேர்மையாவும் இருப்பாங்க. ஆனா இவங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நேர்மை இல்லாதவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு நிறைய நம்பிக்கை துரோகத்தையும் செஞ்சிருப்பாங்க. இதனால கடந்த 6-7 வருஷங்களா சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில ரொம்பவே நெருக்கடியான காலகட்டமா இருந்திருக்கு. நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு அப்படிங்கறத இப்போதான் பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க புரிஞ்சுக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது, சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தங்களையும் நண்பர்களையும் ரொம்பவே அளவுக்கு அதிகமா நேசிப்பாங்க. அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவத்தையும் கொடுப்பாங்க. அதாவது சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலோ அல்லது அவங்க வீட்டுல ஒரு துக்கம் நடந்தாலோ சிம்மராசிக்காரங்க தான் ஆளா நிப்பாங்க. சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, இவங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஆதரவா நிப்பாங்க. எல்லா வகையிலுமே உதவிகரமாவும் இருப்பாங்க. பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க நண்பர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் அவங்க கஷ்டப்படக்கூடிய காலங்கள்ல கணக்கு வழக்கே பார்க்காம நிறைய பண உதவிகளை செஞ்சிருப்பாங்க. அதே நேரம் இவங்க யாருக்கெல்லாம் ஓடி போய் உதவிகளை செஞ்சாங்களோ, யாரையெல்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமா நம்புனாங்களோ அவங்க எல்லாருமே கடந்த 6-7 வருஷத்துல சிம்மராசிக்காரங்களை நிறைய ஏமாத்திட்டு போயிருப்பாங்க, நிறைய துரோகங்களை செஞ்சிருப்பாங்க. ஒரு சில சொந்த பந்தங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு எதிரிகளாகவே மாறி போயிருப்பாங்க. ஒரு சில நண்பர்கள் இவங்களை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலைவாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, சொந்த பந்தங்கள் மூலமாவும் நண்பர்கள் மூலமாவும் வாழ்க்கையில நிறைய அனுபவங்களை கத்துக்கிட்ட ஒரே ராசி இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு சொந்த பந்தங்களும் நண்பர்களும் இவங்களை கடந்த 6-7 வருஷமா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில சிம்ம ராசிக்காரங்க இப்போதான் சொந்த பந்தங்களை பத்தியும் நண்பர்களை பத்தியும் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட்டு விலகி வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஒரு சூழல்ல தற்சமயம் கண்டக சனி வேற நடப்புல இருக்கிறதால சிம்மராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் சமீப காலமா நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்கிடையே பிரிவுகளை சந்திக்கிறது, 3வது நபர் மூலமா வாழ்க்கை துணைக்கு இவங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படுறது, குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால தொழிலையும் வியாபாரத்திலையும் கவனம் செலுத்த முடியாம போறது, பெரிய அளவிலான பண நெருக்கடிகளை சந்திக்கிறது, திடீர்னு கடன் நெருக்கடிகளை சந்திக்கிறது, இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகளை சமீப காலமா சிம்மராசிக்காரங்க சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஒரு பக்கத்துல இருந்து சொந்த பந்தங்களும் நண்பர்களும் நிறைய துரோகங்களை செஞ்சு சிம்மராசிக்காரங்களை அழிக்கணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போன காரணத்தால தொழிலையும் சரியா நடத்த முடியாம, வியாபாரத்தையும் சரியா கவனிக்க முடியாம சிம்மராசிக்காரங்க அவங்களே அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த ஜூன் மாதத்தோட கிரக நிலைகளாவது சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா, முன்னேற்றத்தை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஜூன் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, என்னதான் இது கண்டக சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலமாவே இருந்தாலும் இந்த ஜூன் மாதத்தோட தொடக்கத்துல சிம்மராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது இந்த ஜூன் மாதத்தோட தொடக்கத்திலேயே உங்க ராசிக்கு 10வது வீடான தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில குரு, சூரியன், புதன், சுக்கிரன் அப்படின்னு 4 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க.
தொழில் ஸ்தானத்துல ஏதாவது ஒரு சுபகிரகம் இருந்தாலே தொழில் ரீதியா சிறப்பான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஜூன் மாதத்துல 4 சுபகிரகங்கள் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதால சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பா பெரிய அளவிலான தொழில் வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். குறிப்பா உங்களோட தொழில்ல உங்களுக்கு புதுசா ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில்ல இருந்த எதிரிகள் உங்களை விட்டு செதறி ஓடுவாங்க. ரொம்ப காலமா உங்களோட தொழில்ல ஒரு விதமான மந்த நிலைமையை நீங்க சந்திச்சு வரீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறமா அந்த மாதிரியான மந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். தொழிலை தொடர்ந்து நடத்தணும், எந்த காரணத்தை கொண்டும் தொழிலை கைவிட்டக்கூடாது, தொழில மேற்கொண்டு முதலீடு பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் இந்த ஜூன் மாசத்துல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா அதிகரிக்கும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க தொழிலே வேண்டாம், தொழிலை விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில இருப்பீங்க. ஆனா இந்த ஜூன் மாசத்துல தொழிலை தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை உங்களுக்கு கிடைக்கும். தொழிலை நடத்தக்கூடிய ஆர்வமும் உங்களுக்கு கண்டிப்பா உருவாகும். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற சிம்மராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது நெருக்கடிகள் இருக்குது அப்படின்னா இந்த ஜூன் மாதத்துல அந்த நெருக்கடிகள் எல்லாம் முழுமையா விலகும். ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு வேலை செய்யற இடத்துல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் இந்த ஜூன் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல ஒரு சில சிம்மராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த காலங்கள்ல காரணமே இல்லாம இவங்களை வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்க. இதனால இவங்களும் வேற வழியே இல்லாம தற்சமயம் கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை வேலையை விட்டு தூக்கின இடத்துல இருந்தே திரும்பவும் உங்களை வேலைக்கு வர சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட திறமையையும் உழைப்பையும் நீங்க வேலையை விட்டு வந்ததுக்கு அப்புறமா புரிஞ்சுக்கிட்டு அவங்க மறுபடியும் உங்களை வேலையில சேர்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதே நேரம் திரும்பவும் வேலைக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம போகலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் கம்பெனிக்கும் பெரிய அளவுல மனக்கசப்பு இல்லாம இருந்தாலும் உங்களை வீண் பழிகளை சுமத்தி அவங்க வேலையை விட்டு அனுப்பாம இருந்திருந்தாலும் கண்டிப்பா நீங்க திரும்பவும் அங்க வேலைக்கு போறத பத்தி யோசிக்கலாம். ஒருவேளை உங்க கம்பெனிக்கும் உங்களுக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, நீங்க ஒரு மனக்கசப்புல தான் வெளியே வந்தீங்க, அப்படி இல்லைன்னா அவங்களே வீண் பழியை உங்க மேல சுமத்தி வெளியே அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா திரும்பவும் அந்த வேலைக்கு எந்த காரணத்தை கொண்டும் போயிடாதீங்க. அதே போல உத்தியோகத்துல இருக்கிற ஒரு சில சிம்மராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூன் மாசத்துல இருந்து சொந்தமா தொழில் செய்யணும், சொந்த காலில் நிக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். ஒரு சில சிம்மராசிக்காரங்க சொந்தமா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளையும் இந்த ஜூன் மாசத்துல எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததா இந்த ஜூன் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷபராசியில இருந்து லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார். சூரிய பகவானோட இந்த பயிற்சி உங்களுக்கு லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், சிறப்பான பண வரவையும் கட்டாயமா ஏற்படுத்தும். இதனாலதான் நான் வீடியோவோட ஆரம்பத்திலேயே இந்த ஜூன் மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு ஒரு சில அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது உங்க ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் லாபஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே உங்க கைகள்ல பணப்புழக்கம் தாராளமா இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகமாவே இருந்தாலும் சரி, இந்த மாதத்தோட பிற்பகுதியில நீங்க சிறப்பான பண வரவை கட்டாயமா எதிர்பார்க்கலாம். இதனால ஏற்கனவே நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன்களை அடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஜூன் மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சில சிம்மராசிக்காரங்க வீடு வாங்குறதுக்கும் நிலங்கள் வாங்குறதுக்கும் வாகனங்கள் வாங்குறதுக்கும் கூட இந்த ஜூன் மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரம் குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது கண்டக சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால ஒரு சில பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். நீங்க எவ்வளவுதான் விட்டு கொடுத்து போனாலும் உங்க வாழ்க்கை துணை உங்களை பத்தி புரிஞ்சுக்காம சண்டை பிடிக்கத்தான் செய்வாங்க, சண்டை போடத்தான் செய்வாங்க, பிரச்சனைகள் அப்படிங்கறத ஏற்படுத்தத்தான் செய்வாங்க. ஆனாலும் இதையெல்லாம் சமாளிச்சு வர வேண்டிய காலகட்டமா தான் இந்த ஜூன் மாதமும் இருக்க போகுது. அடுத்ததா சிம்மராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாசத்துல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நீங்க அட்டன் பண்ணுவீங்க, சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க, நிறைய பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதே சமயம் குடும்ப வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் சந்திச்சுட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த ஜூன் மாசத்துலயும் கண்டிப்பா தொடரும். அதுலயும் முக்கியமா உங்க வாழ்க்கை துணை கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த விதமான ஆதரவும் கிடைக்காது, எந்த விதமான உதவிகளும் கிடைக்காது. உங்க வாழ்க்கை துணை உங்களை எழுத்தறிஞ்சுதான் பேசுவாங்க, உங்களை மட்டம் தட்டி தான் பேசுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்க மேலதான் குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கு இடையில இடைவெளி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால சிம்மராசியில பிறந்த பெண்கள் எல்லாத்தையுமே அனுசரிச்சு வாழ பழகிக்கோங்க. உங்க வாழ்க்கை துணை கூட தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.